பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவரையும் இந்த 133வது பண்டிகை தினத்தன்று சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக உங்களோடு கூட பங்கு பெற இயலாமல் போய்விட்டது. கரெக்டா இந்த பண்டிகைக்கு வர வேண்டிய தினத்திலே ஒரு முறை சென்னைக்கும் ஒரு முறை ஈரோடுக்கும் தென்னிந்திய திருச்சபை மூலமாக அவசரமாக வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டபடியினாலே வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த நாளிலே உங்கள் நடுவே வந்து பங்கு கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது. தேவாதி தேவனுக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த டோனாவூர் பண்டிகை என்பது எனக்கே ஒரு உள்ள கிளர்ச்சியை கொடுப்பது. ஏனென்றால் நான் சின்ன பையனாக இருக்கும் போது இந்த டோனாவூர் பண்டிகைக்கு வருவேன். என்னுடைய தாயாருடைய சகோதரி இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் டீச்சரா இருந்தாங்க. இந்த பக்கம் தான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க. அப்பொழுது வருடம் இந்த பண்டிகைக்கு எங்களை விருந்துக்கு அழைத்து விடுவார்கள். எனவே சின்ன வயது முதல் இங்கே இந்த பண்டிகையிலே பங்கு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பவே காணிக்க வைக்கணும்னா பயமா இருக்கும். கூட்டம் நெரிச்சி தள்ளிடுவாங்க. அப்ப இங்கதான் காணிக்க படைச்சோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது. அதுக்கப்புறம் இது அப்படி உள்ள போச்சுன்னு தெரியல. ஆனால் கோவிலுக்குள் சென்று காணிக்கை வைப்பது தவறில்லை. எல்லாரும் வரிசையா வரணும். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வந்திருந்த போது பார்த்தேன், எல்லாம் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு வருவது. அது நம்ம செய்யக்கூடாது. சரிதானா? எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் காத்து நின்று ஒருவரை ஒருவர் கவனமாக காணிக்கை போட அனுப்பி வைத்து அதன் பின்பதாக நாம் வர வேண்டும். கூட்டங்களிலே ஈடுபடுதல் மிதிபடுதல் என்பது நமது கிறிஸ்தவ கூட்டங்களிலே ஒரு நாளும் நடைபெறக்கூடாது. சரியா? நம்ம வரிசையாக நின்று கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். சரியா? அதனால எல்லாம் பாஞ்சு அடிச்சு ஓடி வரக்கூடாது. உள்ள ரொம்ப கண்ணியமா அழகா உள்ளே வரும்போது தேவனுடைய நாமம் மகிமை அடையும். வாருங்கள், நம்மையும் காணிக்கைகளையும் அர்ப்பணிப்போம். தேவன் இந்த பண்டிகை தினத்திலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு உங்களோடு கூட என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பலவாறு என்னுடைய உள்ளத்திலே நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். எப்படி எதை பேசலாம் என்று என்னுடைய உள்ளத்திலே தேவன் கொடுத்த என்னுடைய சிந்தனையில எழுந்த ஒரு எண்ணம், 133வது பண்டிகை என்று சொல்லுகிறோமே, 133வது சங்கீதத்தை மையமாக வைத்து தேவ செய்தியை கொடுக்கலாமே என்று நான் எண்ணினேன். இது 133வது பண்டிகை. எனவே எல்லோரும் சங்கீதம் 133 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தெரிந்த நன்கு அறிந்த வேதாகமத்திலே ஒரு சிறிய சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 133. எல்லாரும் எடுத்தாச்சுதான்? பக்கம் எண் 754. 754 படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் மானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும்
சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுவார். வேத புத்தகத்துல ஆரோகண சங்கீதம் என்று படிக்கிறோம். எத்தனை ஆரோகண சங்கீதம் இருக்கிறது? வெரி குட், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. 15 ஆரோகண சங்கீதம். எந்த சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது? சங்கீதம் 120 முதல் சங்கீதம் 134 முடிய 15 சங்கீதங்கள். இது படிப்படியாக ஒவ்வொரு சங்கதியை சொல்லுகிறது. 120 எடுத்தீங்கன்னா, ஒருத்தர் எருசலேமுக்கு தூரத்துல இருக்கிறாரு. அவர் பாடுகிறார், ஐயோ நான் இங்கே சஞ்சரித்தது போதும், எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமுக்கு தூரமான வாழ்வை குறித்து துக்கம் கொண்டாடுகிறார். 121 பயணம், 122 கோவிலுக்கு வந்தாச்சு, 123 ஆலயத்தை பற்றிய பாடல். இப்படி வரிசையாக அது ஒவ்வொரு பொருள் உடையதாக அமைந்திருக்கிறது. இந்த ஆரோகண சங்கீதம் 133 வரும்போது திருச்சபையின் ஒற்றுமையை குறித்து அவர் பாடுகிறார். திருச்சபை ஒருங்கிணைந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் அவருடைய தாவீதினுடைய பாடல். நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க ஆரோகண பாடல்ல. இதுல 133வது பாடல் திருச்சபையின் ஒருங்கிணைப்பு அல்லது ஒற்றிப்பு, யூனிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன். இதத்தான் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. ஒற்றுமை. இந்த ஒற்றுமை ஒற்றுமை இதை குறித்து நிறைய படிக்கிறோம். ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எது? ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வேதத்திலே எது? சொல்லுங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அது இருக்கிறது. அந்த வசனம் என்ன தெரியுமா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. ஒற்றுமைக்கு மாபெரிய எடுத்துக்காட்டு யாரு? மாபெரிய எடுத்துக்காட்டு யாரு? திரியேகம், திரித்துவம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மூவரான நாம் ஏக தேவனாக நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றால், ஒற்றுமைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு திரித்துவம். நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் அவர் ஏகமானவர், பிரிக்க இயலாத ஒற்றுமையிலே வாழுகிறவர். எனவே அந்த திரியேக தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் ஏகமானவர்களாய் செயலாற்றுவது மிக அவசியமானது. நீங்க கேட்கலாம், ஐயா ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுகிறோமே, இன்று நாம் திருச்சபையிலே ஒற்றுமை இல்லாமலா இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்க கூடும். நல்லா கவனிங்க, ஒற்றுமை என்றால் என்ன?
ஒரு மனப்படுதல், ஏகோபித்தல் என்றால் என்ன? இதை நம்ம படிக்கணும். வாட் இஸ் யூனிட்டி? முதலாவது நம்ம படிக்கணும், யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஒரு பண்டிகை வந்தாச்சுன்னா உங்க ஊர்ல தெரியல, அப்படி பெண்கள் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக் கொள்ளுகிறாங்க. சரியா? எடுத்துருக்கீங்களா? தெரிய மாட்டேங்க எனக்கு. பெண்கள் பண்டிகைக்கு யூனிஃபார்ம்ல தான் வருவீங்க. அப்படியா? சரி, நேத்து போட்டாச்சு. குட். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறது என்ன தெரியுமா? யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. ஒன்று போல நம்ம யூனிஃபார்ம் போடுறதுனால நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம்னு அர்த்தமா? சொல்லுங்க. நாங்களாம் ஒன்று போல கலர் சேலை கட்டி இருக்கிறோம், நாங்களாம் ஒற்றுமையா இருக்கிறோம். சொல்ல முடியுமா? முடியாது. சேலை ஒண்ணுதான், ஆனா சண்டை பல சண்டைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர். சரிதானா? எல்லாரும் அழகா அங்கி போட்டுருக்கிறோமே, ஒரே ஸ்டோல் தான் கலர், எனக்கு மட்டும்தான் வித்தியாசம். ஒற்றுமையா இருக்கிறோமா? இங்க இருக்கலாம் ஒன்னாதான் இருக்காங்களா? அது பாவம். சரிதானா? இன்றைக்கு யூனிஃபார்ம் போட்டதுனால நாங்க ஒன்றா இருக்கிறோம் என்பது அல்ல. சரியா? அங்க போட்டுக்காங்களே ஒன்று போல 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க, அழகா கேசக் போட்டு. தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? அம்மாடியோ, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. ஒரே யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறதுனால நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் என்பது அல்ல. யூனிஃபார்ம் ஒண்ணா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே பல கருத்துக்கள், பல கருத்து வேறுபாடுகள், பல வருத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுறதுனால ஒற்றுமையா இருக்கிறோம் என்பது அல்ல. வேறு என்னது ஒற்றுமை கிடையாது? யூனிட்டி இஸ் நாட் யுனானிமிட்டி. யுனானிமிட்டினா யுனானிமஸா தெரிந்தெடுத்துட்டோம் பிரதர். அதுக்கு தமிழ் என்னது? ஏக மனதா தெரிந்தெடுத்துட்டோம். ஏக மனதா இருக்கிறதுனால நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் என்பது அல்ல. சரியா? கொயர் மாஸ்டர் சொல்லி வச்சுட்டாரு, பிஷப் கேப்பாரு, ஒண்ணு போல சொல்லணும். ஆமா ஆமா, இங்க நடந்துச்சோ நடக்கலையோ, நாடுகளில் நடக்கிறது. இன்னைக்கு கொரியா வட கொரியா ஒற்றுமையா இருக்கா? சண்டை போடுதா? வட கொரியா எப்படி இருக்கு? ரொம்ப ஒற்றுமை, அப்படித்தானே? ஓட்டு எடுப்பு நடந்தா 99% இவருக்கு தான். அவர் பேர் என்னது? கிங் ஜாங் உன். மாத்தி போட முடியாது, மாத்தி போட்டா தலை பேரு. இது ஒற்றுமையா? யூனிட்டி இஸ் நாட் யுனானிமிட்டி. சரியா? நல்லா கவனிங்க. ஒற்றுமை என்பது எல்லாம் ஒண்ணு போல பேசுறோம் என்பதினால் அல்ல. வெள்ளக்காக்கா பறக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐயர்மாரெல்லாம் சேர்ந்து, ஆமா பிஷப் சொல்றது உண்மைதான், பறக்கு பறக்கு அப்படின்னு. அது ஒற்றுமையா? இல்ல. சரியா? அதல்ல ஒற்றுமை. யூனிட்டி
is not uniformity. Unity is not unanimity. என்றால் ஒற்றுமை என்பது என்ன? ஐயா ஒற்றுமல்லையா ஒற்றுமல்லையா சபையில சொல்லுகிறோம். What is unity? Unity is cooperation. சரியா? ஒத்துழைத்தல். இதுதான் ஒற்றுமை. கோஆபரேட்டிவ். என் கையில 5 விரல் இருக்குது. ஒண்ணு போல இருக்கா? ஒண்ணு போல இருக்கா இல்லையா? ஒண்ணு போல இல்ல. இந்த 5 விரலும் கோஆபரேட் பண்ணாதான் இந்த புக்கை நான் கையில தூக்க முடியும். வேறுபட்டது. சரியா? வேறுபட்டது. ஆனால் it is coordinating. What is unity? It is cooperation. It is coordination. ஒருங்கிணைந்து செயலாற்றுதல். நம்ம இனத்திலே வேறுபட்டு இருக்கலாம், நிறத்திலே வேறுபட்டு இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர், வேறுபட்டு இருக்கலாம், நமது மொழியிலே வேறுபட்டு இருக்கலாம். லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? என்னப்போ நல்லா இருக்கியாப்போ? இந்த ஊர்ல தான் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். டோனோர்காரங்களை கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு. என்னப்போ எப்படி இருக்கப்போ? இது இந்த பக்கம் இந்த ஊர்ல உள்ளது. சரியா? இன்றைக்கு லாங்குவேஜ் வேறுபடலாம். நான் பக்கா பாளையங்கோட்டை, எங்க பிஷப் அம்மா பக்கா கோயில்பட்டி. எங்க லாங்குவேஜ்ல நிறைய டிஃபரன்ஸ். எங்க வீட்டுல கூட எல்லாரும் சிரிப்பாங்க. இப்ப பாளையங்கோட்டையில நாங்க சொல்லுவோம் அப்படியா? ஆனா அந்த அம்மா எப்படி சொல்லுவாங்க? அப்படியாக்கும். அது அவங்க லாங்குவேஜ். அது இவ்வளவு காலம் ஆச்சு அந்த கோயில்பட்டி லாங்குவேஜ் மாறல. சரியா? எங்க லாங்குவேஜ்ல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒன்றாய் வாழுகிறோம். This is unity. என்னை மாதிரி பேசு, நான் சொல்றபடியே சொல்லு அப்படின்னு கழுத்தை பிடிச்சிருந்தா நாங்க நின்றோம். அன்னைக்கு சண்டையை போட்டு போயிருப்போம் இல்லையா? எங்க லாங்குவேஜ் வித்தியாசம், கேரக்டர் வித்தியாசம், அணுகும் முறைகள் வித்தியாசம். But we are living together. இணைந்தே வாழுகிறோம். இன்றைக்கு ஒற்றுமை என்பது கோஆபரேஷன். வேறுபட்ட தன்மைகள், வேறுபட்ட மொழிகள், வேறுபட்ட பின்னணியங்கள், இவைகளின் நடுவே நாங்கள் ஒன்றுபட்டு வாழுவது. அதான் சொன்னேன், 5 விரல் இருக்குது, எல்லாம் வெவ்வேறு 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 விதமானது. It is thick, it is very thin, this is strong, this is weak. இல்லையா? ஆனாலும் இந்த விரல் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. சுண்டு விரல் இல்லாம, கட்ட விரல் இல்லாம செயலாற்ற முடியாது. Coordinating, that is called unity. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள எல்லாரும் ஒண்ணு போல பேச முடியாது, எல்லாரும் ஒண்ணு போல செயல்பட முடியாது. சிந்தனைகள் வேறு, நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற முறைகள் வேறு இல்லையா? முறைகளை வெளிப்படுத்துகிற விதம் வேறு. ஒருவர் பேசுவாரு, ஒருத்தர் அமைதியா பேசுவாரு. அப்படித்தானே? எங்க குடும்பமே கொஞ்சம் தடபட 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 நிற்கும். அந்த அம்மா குடும்பம் ரொம்ப அமைதி, அமைதியா தான் பேசுவாங்க. நாங்க ரொம்ப ஸ்பீடு, அவங்க கொஞ்சம் ஸ்லோ. ஆரம்பத்துல கடினமா இருந்துச்சு, எங்க ஸ்பீடுக்கு வர மாட்டாங்க.
ஆனா இன்றைக்கு நான் அவங்க ஸ்பீடுக்கு போயிட்டு அவங்க என் ஸ்பீடுக்கு வந்துட்டாங்க. சரியா? இதுதான் ஒற்றுமை. இன்றைக்கு திருச்சபையிலே இந்த ஒற்றுமையை தேவன் எதிர்பார்க்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. The brothers living together. வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற ஷேப்ல இருக்கிறீங்க, ஆனாலும் we are living together. இதுதான் ஒற்றுமை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, கோஆர்டினேஷன், கோஆபரேஷன். ஒருவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, இன்னொருவர் ரொம்ப வீக்கா இருப்பாரு. ஒருவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒருவருக்கு முழுசும் தெரிஞ்சிருக்காது. But we have to give a hand. ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவதுதான் திருச்சபை. என்னுடைய திருச்சபையில இந்த ஒருங்கிணைப்பு வேண்டும். தேவாதி தேவன் ஒருவரே இதற்கு மாபெரிய முன்மாதிரி. திரியேக தேவன் இவரே முன்மாதிரி. சரியா? இப்போ சங்கீதத்துக்குள்ள வருவோமா? நான் சொன்னது இன்ட்ரோடக்ஷன். இந்த சங்கீதத்துக்குள்ள வாங்க. அழகா சொல்லி இருக்குது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. How good and pleasant. அப்படின்னா இனிமையானது. திருச்சபை ஒன்றுபட்டு வாழுவது நல்லது, ரொம்ப இனிமையானது. It is pleasant. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அது ரொம்ப இனிமையா இருக்கும். என்ன ஒற்றுமையா இருக்கிறாங்க, என்ன அன்பா இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு அரசியல் தலைவர் வேடிக்கையாக சொன்னார், கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் இந்த அரசியலில் நிறைய கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஒரு புலி மூட்டையை தூக்கி கொட்டுனா அந்த புலி சப்புன்னு கிடக்கும் அந்த இடத்துல, அங்க இங்க ஓடாது. ஆனால் நெல்லிக்காய் இருக்கிற மூட்டை அப்படி தூக்கி விட்டீங்கன்னு வைங்க, நெல்லிக்காய் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிடும். கிறிஸ்தவங்க இப்படிப்பட்டவங்க. புலி மாதிரி சப்புன்னு சேர்ந்து நிக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடுவாங்க, ஒன்றோடு ஒட்ட மாட்டாங்க. இது அவர்களுக்கு நம்மை குறித்த புரிதல். புலி மாறி ஒட்டி கொண்டிருங்கள் என்று நான் சொல்லவில்லை. நெல்லிக்கனியை போல் தனித்திருப்பது தவறென்றும் சொல்லவில்லை. ஒன்றுபடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாயிருங்கள். இதுதான் ஒற்றுமை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் குறைவுள்ளவர், ஒருவர் நிறைவுள்ளவர். இந்த ஒற்றுமை நமக்குள்ள வேணும். இது ரொம்ப பிளசண்டா இருக்கும், இனிமையானது. 1914 ஆண்டு முதலாம் உலக யுத்தம் நடந்தது. அப்போ பெல்ஜியம் நாட்டு பார்டர், பெல்ஜியம் நாட்டு பார்டர்ல ஒரு பக்கம் ஜெர்மனிய வீரர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் ஆங்கிலேய வீரர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் குழிக்குள்ள பதுங்கி கிடக்கிறாங்க. அது கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்திய இரவு. ஜெர்மானிய வீரர்களும் ஆங்கிலேய வீரர்களும் ட்ரென்ச்சஸ் சொல்லுவாங்க, அந்த குழிகளுக்குள்ள பதுங்கி கிடக்கிறாங்க. ஆனால் அந்த இரவிலே திடீர்னு ஜெர்மன் லாங்குவேஜ்ல
silent night. இந்த பாட்டு மெதுவா எழுந்தது. சைலண்ட் நைட். அது கொஞ்சம் சத்தம் கூடிச்சுது. ஜெர்மன் லாங்குவேஜ் அந்த பாடல் எழும்பின போது திடீர்னு ஆங்கிலத்திலையும் அந்த பாட்டு எழுந்தது. Silent night, holy night. ஜெர்மன்லையும் பாடுறாங்க, ஆங்கிலத்திலையும் பாடுறாங்க. என்ன நிகழ்ந்தது? குழிக்குள்ள பதுங்கி கிடந்த வீரர்களெல்லாம் வெளியே எழுப்பிட்டாங்க. கிறிஸ்துமஸ் அன்று இரவு எல்லாரும் இதுவரைக்கும் காலையில வரைக்கும் துப்பாக்கி வைத்து ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டவர்கள் இப்ப என்ன நடந்துச்சு? ஒருவரை ஒருவர் எம்ப்ரேஸ் பண்றாங்க, ஒருவரை ஒருவர் கை கொடுக்கிறாங்க. அவங்க சேர்ந்து கிறிஸ்துமஸ கொண்டாடுறாங்க. பயங்கர எதிரிகள், ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரே நேரத்தில் எழுப்பி நின்று பாடுறாங்க, கை கொடுக்கிறாங்க. யுத்தத்துல இருக்கிற மக்கள் அவங்க கையில நிறைய இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா அவங்க தங்கிட்ட இருந்த பரிசுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. எவ்வளவு பிளசன்ட்! அந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பிறப்பினாலே ஒரு மாபெரிய சேஞ்ச். குண்டு வெடிப்பு சத்தம் நின்று விட்டது. அழகான சைலண்ட் நைட், ஹோலி நைட். சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் நடத்தினாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆங்கிலத்தில் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூஸ் என்றால் சண்டை நிறுத்தம். ஒரு மாபெரிய ட்ரூஸ். இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஒன்றுபடும் போது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அந்த குண்டு சத்தம் போயிட்டு, அலறல் போயிட்டு, மாபெரிய மகிழ்ச்சி. ஜெர்மன்லையும் இங்கிலீஷ்லையும் பாடுறாங்க. சைலண்ட் நைட், ஹோலி நைட், ஆல் இஸ் காம், ஆல் இஸ் பிரைட். இன்றைக்கு ஒற்றுமை இருக்கும் என்றால் இந்த இனிமை உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். ஒற்றுமை இருக்கும் என்றால் இந்த இனிமை உங்க திருச்சபையில் இருக்கும். இந்த இனிமை இருக்குதா? ஒருவரை ஒருவர் பார்த்தால் இனிமையா இருக்குதா? ஒற்றுமை என்பது இனிமையை கொடுப்பது. அடுத்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். இந்த ஒற்றுமை என்பது நல்ல தைலத்துக்கு. அவர் சொல்றாரு precious oil. இங்கிலீஷ்ல precious என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It is precious. இன்றைக்கு ஒற்றுமை என்பது precious. இது பெரும் பொக்கிஷம். அது என்ன பொருள் தெரியுமா? இது தானாய் வராது. இந்த ஆரோன் அபிஷேகம் பண்ற எண்ணெய் இருக்குது, அது தானா வராது. அதுக்கு கடவுள் கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. எப்படி தயாரிக்கணும்னு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அது எப்படி இருக்கணும் சொல்லி இருக்கிறாரு. அந்த மேன்மையான கந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்க பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை, அது
கூட்டப்பட்ட, இட்ஸ் a compounded consecration oil. நீங்க தனியா இருக்கும்போது பயன்பட முடியாது, அது கூட்டப்பட வேண்டும். எனவே அது precious. அந்த தைலத்தை வேற யாரும் தயாரிக்க கூடாது, வேறு எதற்கும் பயன்படுத்த கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆரோனுடைய தலையில ஊற்றப்படுகிற அந்த தைலம் இட்ஸ் a compounded oil, இணைக்கப்பட்ட ஒரு ஆயில். இன்றைக்கு ஒற்றுமை என்பது தானாய் வராது, தானாய் வராது. முதலாவது தாழ்மை. தாழ்மை இல்லாத இடத்துல ஒற்றுமையே இருக்காது. நாம் பெரிய ஆளு, ஒரு நாள் ஒற்றுமை வராது. என்னாலதான் முடியும், ஒரு நாள் ஒற்றுமை வராது. தாழ்மை என்கிற ஒரு பொருள் கூட்டப்பட வேண்டும், அப்பதான் அந்த ஒற்றுமை வரும். இங்க தாழ்மை இருக்குதா? தாழ்மையை கடவுள்கிட்ட கேளுங்க. யானைகள்ல இருக்குதா? அதுல சில இடங்கள்ல ஒரு யானை, ஒத்த யானை தனியாக வரும். சொல்றாங்க அதுதான் ஆபத்தான யானை. அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க ரோக். அந்த ரோக் என்ன செய்யும்? நான் தான் பெரிய ஆளு என்று பெருமையுடைய யானையாக இருக்கும். உடனே கூட்டத்தை விட்டு பத்தி விட்டுருவாங்க. அந்த யானை தனியாகத்தான் சுற்றும், எந்த கூட்டத்திலையும் சேர முடியாது. இன்றைக்கு தாழ்மை இல்லை என்றால் ஒற்றுமையை குலைக்கும் நபராக நாம் இருப்போம். தாழ்மை எங்க போனாலும் தாழ்மையை தரிசிக்க. அடுத்தது பொறுமை. இது சேர்ந்தாதான் ஒற்றுமை வரும். பொறுமை, பேஷன்ஸ். வீட்டுல பொறுமை இருக்க மாட்டேங்குது இல்லையா? பொறுமையே இல்லை, கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியல. அதனாலதான் வீட்டுல சண்டை சச்சரவு. ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. கடவுள்கிட்ட கேட்போம், எனக்கு பொறுமை தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒற்றுமை வரும். இது ஆரோனின் சிரசின் மீது ஊற்றப்படுகிற தைலம் போன்றது. இட் இஸ் precious. இட்ஸ் a compounded oil. ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டப்பட்ட தைலம். உங்க வீட்டுல ஒற்றுமை வேணும்னா தாழ்மை வேண்டும். ஒற்றுமை தானாய் வராது. ஒற்றுமை வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். ஒற்றுமை வேண்டும் என்றால் மன்னிப்பு, மன்னிக்கிற தன்மை இருக்கணும். மன்னிக்கிற தன்மை இருக்கணும், இல்லைன்னா வராது. இன்றைக்கு மன்னிப்பு மன்னிக்கிறோமா? நம்ம எல்லாம் நிறைய நேரங்கள்ல சம்பளத்தில் அலவன்ஸ் கேட்கிறோம் இல்லையா? சம்பளத்தில் அலவன்ஸ் கொடுங்க எங்களுக்கு. அலவன்ஸ் வார்த்தையை படிச்சிருப்போம். பைபிள்ல அழகாய் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? 13ஆம் வசனம். கொலோசையர் 3:13. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. மேக் அலவன்ஸ் ஃபார் ஈச் அதர்ஸ் ஃபால்ட். மேக் அலவன்ஸ். அலவன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு பண்ணானா, எப்பா இன்னொரு 5 தடவை பண்ணிக்க. மேக் அலவன்ஸ். இங்கதான் ஒற்றுமை இருக்கும் ஐயா. மேக் அலவன்ஸ். இன்னைக்கு வீடுகள்ல ஒருவரை ஒருவர் மன்னிக்க தவறி விடுகிறோம், குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். வேண்டாம், மன்னிக்க தவறி விடாதீர்கள். மன்னிப்பு இல்லாத இடத்துல ஒற்றுமை இருக்காது. நம்ம செய்யற தவறுதான் மற்றவங்களும் செய்யறாங்க.
ஆனால் மன்னிக்க தவறி விடுகிறோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை என் மகளை பார்க்கறதுக்கு சென்னைக்கு போனோம். திரும்ப ட்ரெயின்ல வரும்போது பிஷப் அம்மா திடீர்னு சொல்றாங்க, ஐயோ என் வாட்ச வச்சுட்டு வந்துட்டேனே. அவங்க வீட்டுல நீ போற இடத்துல அப்படிதான் வச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோபம். என் கையில கொஞ்சம் விலை கூட்டின வாட்சி அமெரிக்கால இருக்கும்போது அங்க ஒரு சேல்ஸ் போட்டாங்க, நியர் பெர்ஃபெக்ட் வாட்ச் அப்படின்னா அதுல ஏதோ சின்ன ரிப்பேர் இருக்கு, பட் நியர் பெர்ஃபெக்ட். $300-350 அந்த வாட்ச $100 தர்றோம்யா என்று சொன்னாங்க. அழகான வாட்ச். அதை வாங்கி நான் கட்டிக்கொண்டேன். அன்னைக்கு ட்ரெயின்ல நானும் அவங்க கூட தான் வந்துகிட்டு இருந்தேன். அந்த அம்மா வாட்ச வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் பாத்ரூமுக்கு போனேன் பாருங்க. முகத்தை கழுவுறதுக்காக அந்த வாட்ச கழட்டி வச்சேன். பாத்ரூம் கழுவிட்டு என் இடத்துக்கு வந்தேன். வாட்சேங்கண்ணா அவங்க சொன்னாங்க, நீங்க கையில தானே கட்டிக்கிட்டு போனீங்க. வேகமா பாத்ரூமுக்கு போனேன். அதுக்குள்ள அந்த விலை கூட்டின வாட்சை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்வது? அவங்க வாட்ச வச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப கோபமா இருந்துச்சு. இப்ப என் வாட்ச கலத்தி வச்ச எவனோ தூக்கி போயிட்டான் இல்லையா? நீங்க செய்கிற தவறை தான் நானும் செய்கிறேன், ஆனால் மன்னிக்க விரும்புவதில்லை. நான் செய்வதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள், ஆனால் மன்னிக்க மனதில்லை. இன்றைக்கு இந்த ஒற்றுமை என்பது ஆரோனின் தலையிலே வார்க்கப்படுகிற எண்ணெய். It is precious. அது நீங்க முயற்சித்தால் தான் வரும், சும்மா வராது. ஐயா இவளுக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க ஜெபம் பண்ணுவது தேவைதான், ஆனால் நீங்க முயற்சிக்காத பட்சத்தில் வராது. அது ஒரு கூட்டு மருந்து. அங்க மன்னிப்பு இருக்கணும். வேற என்னெல்லாம் படிச்சோம்? அங்க தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு மருந்து தான், தைலம் தான் ஒற்றுமை. It is pleasant. It is precious. ரொம்ப விலையேறப்பெற்றது. You have to work hard to earn it. அதை சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைத்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இந்த ஒற்றுமை என்பது எப்படிப்பட்டது சொல்றாரு? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு it is refreshing. பனி விடும்போது அழகாக மலர்ந்து விடும். நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது ஒற்றுமை. அநேக ஆண்டுகளாக காணாத நண்பர்களை காணும்போது நாம் அப்படியே மகிழ்கிறோம் இல்லையா? ஒரு மலரானது சூரிய ஒளியை காணும்போது மகிழ்கிறது. It is refreshing. எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்க மகிழ்ச்சி இருக்கும். எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்க மலர்ச்சி இருக்கும். எங்க ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். It is refreshing. சரியா? முதலாவது தேவனே ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது ஒற்றுமை என்றால் என்னவென்று படித்தோம். It is not unanimity. It is not uniformity. It is cooperation. It is coordination. ஒருவருக்கொருவர் இணைந்து விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்வது, இதுதான் ஒற்றுமை. கடைசியா படிக்க போகிறோம். இந்த ஒற்றுமையினால் என் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார்? திருச்சபையே நீ கேட்கலாம், ஏன் பண்டிகை நாளைக்கு இதே பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுவீங்கம்மா, சொல்லுவீங்க ஐயா. ஆசீர்வாதத்தையும் படிக்க போறோம், சரிதானா? இந்த வசனம், இந்த சங்கீதமே பண்டிகை சங்கீதம் தான்.
ஆறுகோண சங்கீதம், பண்டிகையில படிக்கிற பாட்டு. சரியா? இப்போ இந்த ஒற்றுமை இருந்தால் என்ன நடக்கும் சொல்லி இருக்குது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்க என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். எங்க ஒற்றுமை இல்லையோ அங்க ஆசீர்வாதம் இருக்காது. குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. திருச்சபையில ஒற்றுமை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. சிங்கம் சொல்லுச்சு, சாதாரண பசுவை கூட என்னால பிடிக்க முடியலப்பா, அந்த 5 சேர்ந்து என்ன முட்டிடுது. உடனே நரி சொல்லிச்சு, கவலைப்படாதீங்க ஐயா, நான் பார்த்து விட்டுறேன். போச்சு. அந்த கூட்டத்துல ஒரு இளம் பசு இருந்துச்சு. அத கூப்பிட்டுச்சு, நீ இவ்வளவு எங்க இருக்கிற, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, உன்னை வச்சுதான் இந்த கூட்டமே பிழைக்கு. இந்த வயசான பசுக்களுக்கு இது கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? உனக்கு மரியாதை கொடுக்குதா? அப்பந்தான் இந்த இளம் பசு நினைச்சது, உண்மைத்தானே, நான் எவ்வளவு யங், எவ்வளவு பிரைட். கொஞ்சம் கொன்னட்டிக்கிட்டு அந்த கூட்டத்தை விட்டு தூர போக ஆரம்பிச்சது. அடுத்த 4 பசுன்னு சொன்னது, ஒரு மாதிரி இந்த இளம் பசு கொன்னட்டிக்கிட்டு போகுதே, போகட்டும் போகட்டும். இப்ப நரி வயசான பசுவை கூப்பிட்டுச்சு, வயசான பசுவே, உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன, உன்னுடைய ஆலோசனை என்ன? உன்னை வச்சுத்தானே இந்த பசு கூட்டமே தப்பிச்சுது. நீங்க அத பாரு, அந்த இளம் பசு கொன்னட்டிக்கிட்டு போகுது. அந்த வயசான பசு நினைச்சது, உண்மை உண்மை உண்மை. அது தூர போக ஆரம்பிச்சது. இப்படி 5 பசுவையும் பிரித்து விட்டது. சிங்கம் வந்தது, இளம் பசுவை அடிக்கும் போது அடுத்த 4 பசு நினைத்தது, வேணும் வேணும் வேணும், இது கொன்னட்டுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அடுத்த பசுவை சாப்பிட்டது. அடுத்த 3 நினைச்சது, போட்டு இந்த கல்லட்டு பசு, அதுக்கு இருந்த பெருமை கொஞ்சம் நஞ்சமா. 3வது பசுவை அடிக்கும் போது நினைச்சது, போச்சு, நாளைக்கு நம்ம கதையும் முடிஞ்சது. 4வது பசு, 5வது பசு எளிதாக வெற்றி பெற்றது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஊரே சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்குதா? ஒரு மனம் இருக்குதா? இன்னைக்கு உங்க திருச்சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? அல்லது ஆளுக்கு ஒரு அம்பலமா? இல்லை. உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா ஜீவன் இருக்கும். இல்லை என்றால் பிசாசு எல்லாரும் அடிச்சு போட்டுரும். அந்த ஜீவன் இருக்காது. நீ கடவுள்கிட்ட கேளுங்க, ஐயா எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறோம், நாங்க ஆசீர்வதிக்கப்படணும், நாங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னமா செய்யணும்? முதல்ல குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. இன்னைக்கு கூடி தலைவர், குடும்பத்தின் தலைவர், குடும்பத்தின் மனைவி, பிள்ளைகள் உட்கார்ந்து ஒற்றுமையா ஒரு பாட்டு பாடி வேத வாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒற்றுமை வரும். அங்கே ஆசீர்வாதம் தங்கும். அங்கே நித்தியமான எவர்லாஸ்டிங் லைஃப் இருக்கும். உங்க பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டார்கள். பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நித்திய வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஒற்றுமை இல்லாம முடியாது. ஐயா நாங்க ஏகோபித்து வாழ உதவி செய்யுங்க. திருச்சபையாக, குடும்பமாக எங்களுக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை வேண்டும். நீங்க ஒன்றாயிருக்கிறது போல நாங்க ஒன்றாயிருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க, முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஐயா
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. இட் இஸ் பிளசன்ட். அது ஆரோனுடைய சிரசின் மேல் வடிந்து அவனது அங்கியில் வடிகிறதுமான நல்ல தைலத்திற்கு precious oil. அது லேசில வராது. அது உருவாக்கப்பட வேண்டும். அது ஒரு கூட்டு பொருள். ஒற்றுமை என்பது ஒரு கூட்டு பொருள். தாழ்மை, எளிமை, மன்னிப்பு, இதெல்லாம் சேர்ந்து உண்டாவதுதான் ஒற்றுமை. தாழ்மை இல்லாத இடத்துல ஒற்றுமை இருக்காது. எளிமை இல்லாத இடத்துல ஒற்றுமை இருக்காது. மன்னிப்பு இல்லாத இடத்துல ஒற்றுமை இருக்காது. பொறுமை இல்லாத இடத்துல ஒற்றுமை இருக்காது. அது ஒரு கூட்டு பொருள். இட் இஸ் precious. நீங்க தான் தேடி உருவாக்கணும் அத, அந்த கூட்டு பொருளை. அது மட்டுமல்ல, இந்த ஒற்றுமை என்பது ரெஃப்ரெஷிங். உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும், மலரச் செய்யும், மகிழச் செய்யும். திருச்சபைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கணும். உங்க குடும்பத்திற்குள்ள ஆசீர்வாதம் இருக்கணும். திருமண்டலத்துல ஆசீர்வாதம் இருக்கணும். எங்களையெல்லாம் ஒன்றுபடுத்துங்க ஆண்டவரே. நாங்க வேறுபட்டவர்கள். ஒருவேளை எங்களுடைய பின்னணிகள் வேறுபட்டவைகள், எங்களுடைய சிந்தனைகள் கூட வேறுபட்டவைகள். நாங்கள் ஒன்றுபட்டு கோஆபரேட் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி உங்களது ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, தேவன் செய்வார். இது தேடி பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது ஒரு கூட்டு பொருள். இட்ஸ் a compound.